அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய பழைய பல்லாவரம் அட்வென்ட் கிறிஸ்துவ திருச்சபையின் கீப்பாம் சங்கத்தின் வாலிப பிள்ளைகளாய் இணைந்து நடத்துகிற 22ஆம் ஆண்டு அற்புத சுகமளிக்கும் நற்செய்தி கூட்டத்தின் 2ஆம் நாள் கூட்டத்திலே இந்த பகுதி மக்களையும் அனைத்து மக்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஜெபத்தோடு கூட இந்த கூட்டத்தை நாம் நடத்த இருக்கிறோம். ஆங்காங்க இருக்கிற ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னும் அறியாத மக்கள், இந்த பகுதி மக்கள், அனைத்து சகோதரர்களை மீண்டும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இதனாலே பாடல் குழுவினர்களையும் இசைக்குறி வாசிக்கிற பிள்ளைகள் தேவன் பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொரு வாலிப சகோதர பயன்படுத்த வேண்டும். எந்த தடையில்லாதபடி நேர்த்தியாய் நடத்த தேவன் கிருபை செய்யும்படியாக எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் 2ஆம் நாள் புது சுகமளிக்கும் நற்செய்தி கூட்டத்தில் தேவன் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துகிற வண்ணமாக இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிற தாசரை பயன்படுத்தும்படியாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி எல்லாரும் கரங்களை தட்டி நாம் சொத்துரைக்கலாம். சொத்துராம் 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 சொத்துராம். எல்லா தடைகள் நீக்கும்படியாய் எல்லாரும் சொத்துரைக்கலாம். சொத்துராம் 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 சொத்துரைக்கிறோம். இந்த கூட்டத்திற்கு இயற்கை எல்லா சாதகமாய் கூட்டத்திற்கு காணப்பட நம்ம எல்லாரும் சொத்துரைக்கலாம். சொத்துராம் சொத்துராம் சொத்துராம். மின்சார தடை ஏற்படாதபடி, ஒளி எந்த தடை இல்லாதபடி இதை இயக்குகின்ற பிள்ளைகளை பயன்படுத்தும்படியாக எல்லா இன்ஸ்ட்ருமெண்டிலும் தேவனுடைய கரம் இருக்க வேண்டும். மைக் செட்ல தேவனுடைய கரம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய கரம் இருக்க முடியும். இதை ஒரு நடத்துகிற சங்கத்தின் தலைவர் செயலாளர் பொருளாளரை தேவன் பயன்படுத்த முடியாய். ஊழியர்கள், வேதாச சபை நிர்வாகிகள், கர்த்தருடைய பிள்ளைகளை பயன்படுத்த முடியாது. எல்லா வாலண்டியர்ஸையும் கர்த்தர் பயன்படுத்த முடியாய். நம்ம எல்லாரும் சொத்துரைக்கலாம். சொத்துராம் 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 சொத்துராம். இந்த 2ஆம் நாள் கூட்டத்தை கர்த்தருடைய கரங்களில் நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். திரு சகரியா அவர்கள் ஜெபிப்பார்கள். நம்ம எல்லாரும் கண்களை மூடலாம். யாவரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார். உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம்
இந்த மகிழ்ச்சியான மாலை நேரத்துக்காக நன்றி மிகுந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி 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 தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா நன்றி நன்றி. சர்வத்தையும் படைத்தவர், சர்வ வல்லமை உள்ள தேவன், அது சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர். உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லையானவர். நீ சொன்னால் ஆகும், நீ கட்டளையிட நிற்கும். ஆண்டவரே கர்த்தாவே, அவிதமான கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் வல்லமை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி 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 தகப்பனே. இதோ கர்த்தாவே, திருசபை மூலமாய் வாழு பிள்ளைகள் கர்த்தாவே ஸ்தோத்திர ஏறெடுத்திருக்கிறான ஆண்டவரே, இந்த அற்புத சுகமிழக்க நற்செய்தி கூட்டங்களுக்காக நாங்கள் வருகிறோம். தேவரி கர்த்தாவே, முதல் நாளே தேவன் தாமே ஆசீர்வாதமாக ஆண்டவரை மாற்றி கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மன்னிப்பை குறித்து, பாவத்தை குறித்து ஆண்டவரே தேவரி கர்த்தாவினை ஒவ்வொரு உள்ளத்திலும் உணர்த்தி பாவத்தை கர்த்தாவை அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மன்னிக்கிறவர்களிடத்திலே மன்னிப்பை பெற்று விடுதலை அடைய ரட்சிப்பை பெற தேவன் ஆண்டவரே வார்த்தை கொண்டு விளம்பினதற்காய் ஸ்தோத்திரம். அருமையான தாசரை கொண்டு நீ பேசின ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். அந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இரண்டாவது நாளிலும் ஆண்டவரே கொண்டு திருநாமம் மகிமைப்படும்படியாக செபிக்கிறோம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவரி கர்த்தாவே, துவக்க முதல் முடிவு வரை உடைய பிரசன்னம் ஆண்டவரே இந்த மைதான மோதுமாய் சூழ்ந்து கொள்ளட்டும். இயற்கை சூழ்நிலை யாவற்றையும் சாதகமாக்கி தருவீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி. வரவேண்டியதான நம்முடைய பிள்ளைகளை தொழுதுமாய் கொண்டு வந்து சேர்த்து ஆண்டவரே கர்த்தா இந்த கூட்டங்களிலே பங்கு பெற்று தேவ நாமத்தை உயர்த்தி பிடிக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். தொடர்ந்து கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம். இந்த கூட்டங்களிலே எடுத்து பாடுகிற வாழை பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். பாடல் பாடுகிற இசைக்கிற ஆண்டவரே கர்த்தா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தேவ ஆவியானவர் நிரப்பி கர்த்தா அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாத என்று கேட்டுக்கொள்ளும்படியா ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடக்கிறார் ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். ஆராதனையிலே பிரியப்படுகிற தேவன் ஆராதனை கர்த்தாவே நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இறங்கி வந்து ஒவ்வொரு அபிஷேகத்து ஆண்டவரே நீர் கர்த்தாவே அனல் மூட்டி அவர்களை ஆண்டவரே நீர் கர்த்தா பலப்படுத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த வாழை பிள்ளைகள் கூட்டத்தை பொறுப்பேற்று நடத்துகிற ஆண்டவரே பொறுப்பாளருக்காக ஸ்தோத்திரம். தலைமை தாங்கி நடத்துகிற வட்டார ஆயருக்காய் ஸ்தோத்திரம். நன்றி நன்றி கர்த்தா. இன்னுமாய் பல ஊழியர்கள் கலந்து கொண்டு தேவ நாமத்தை மயப்படுத்துகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் பெரிதான அவருடைய கிருபையில் கர்த்தாவை ஸ்தோத்திரம் வார்த்தை மூலமாய் இறங்கி வரும்படியாக செபிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஆமாடுகிற கர்த்தா, ஒருவரும் கெட்டு போவது உம்முடைய சித்தம் அல்ல. ஒவ்வொரும் கர்த்தாவே இந்த மைதானத்தில் கால் வைக்கிற ஆனது இந்த கூட்டத்துக்கு வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிற இந்த வார்த்தையை கேட்க போகிற ஒவ்வொரு உள்ளத்திலும் தேவ ஆவியானவர் பேசும்படியாய் ஆனதை நீ உணர்த்தும்படியாய் நன்றி மிகுந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கு அதன் மூலமாய் பெரிதான ஒரு ரட்சிப்பை, ஒரு எடுப்புதலை, ஒரு சமாதானத்தை ஆண்டவரே கர்த்தாவை அவர்கள் பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்கிறார்கள். ஆண்டவரே கர்த்தாவை முழுவதுமாய் கரத்துக்குள் நான் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. நீரே சகலத்தையும் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழிநடத்தும், பாதுகாத்துக் கொள்ளுங்க, பராமரித்துக் கொள்ளும், ஆசீர்வதிங்க. எல்லா விதமான துதியும் கனமும் மகிமும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கூட்டத்துக்கு ஆரம்பமாக பாடல் தாளில் ஆராதனையுள்ள பாடல் போற்றி துதிப்போம் என் தேவன். எல்லாரும் எழுந்து நின்று தேவனாம் மகிமைக்கு பாடலாம். பாடல் புத்தகம் வாலண்டியர்ஸ் வைத்திருக்கிறார்கள். ஒரு பாடல் புத்தகத்தின் விலை 10 ரூபாய். அதை கொடுத்து நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஒருவேளை அங்கே அமர்ந்திருக்கிற இடத்துல கூட நீங்கள் வாலண்டியர்ஸ் சென்று யாராவது பாட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் 10 ரூபாய் கொடுத்து பயன்படும்படி கேட்டுக்கொள்கிறோம். தேவநாமத்தினால் கரையை தட்டி நாம் மகிமைப்படுத்தலாம்.
ஜெபிக்கலாம். தொடர்ந்து பாட போகிறேன். பாடல் குழுவினர்களை வாலிப பிள்ளைகளை தேவன் எடுத்து பயன்படுத்த வேண்டும். இசைகள் வாசிக்கிற வாலிப பிள்ளைகளை தேவன் பயன்படுத்த வேண்டும். பாடுகிறவர்களில் தேவனுடைய அபிஷேக வல்லமைகள் இந்த மைதானத்தை நிரப்பி கொண்டிருக்கிறது. பாடுகிறவர்கள் அநேகர் பலவீனங்கள் மாறுகிறது. அநேகர் விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறோம். பாடல் வழியாக நாம் சந்தோஷத்தை கொண்டாடுகிறது அறிந்திருக்கிறோம். நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடப்போகிற பிள்ளைகளை தேவன் எடுத்து பயன்படுத்தும்படியாக சபையிலே, தேவன கூட்டங்களிலே, வெளியிடங்களில், குடும்பங்களிலே பிள்ளைகள் எடுத்து பயன்படுத்த வேண்டும். தொடர்ந்து தேவன கூட்டத்தை பொறுப்பு நடத்தும்படியாம் நாம் ஜெபிக்கலாம். மாம்பழம் அட்வென்டிஸ்ட் திருச்செவி ரெவரண்ட் ஞான பிரகாச பயிற்சி வட்டார ஆயிரம் தேவதாசர்கள் செவிப்பார்கள். கல்லை மூடியான பார்க்கலாம். மகா இரக்கமும் அன்பும் பரிசுத்தம் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையில நாங்கள் ஒருமனப்பட்டு கூடி உம்மை துதிக்கவும், நாமத்தை நாங்கள் மையப்படுத்துவோம். நீ கொடுத்த மகா பெரிய உன்னதமான இந்த தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாய் நேற்று நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டு இந்த வார்த்தைகளோடு எங்களோடு தாவி பேசின இந்த கிருபைக்காக சோதரிக்கிறோம். குறிப்பாக இந்த 2 நாளுடைய இந்த கூட்டங்களுக்காக அற்புத சுகம் அளிக்கிற கூட்டங்களுக்காக சோதரிக்கிறோம். தேவாவியம் தாமே எங்களோடு இடைப்படி செபிக்கிறோம். அப்படியே இந்த கூட்டங்களிலே அப்படியே பிரசன்னம் காணப்பட கத்த கிருபை செஞ்ச இந்த கூட்டத்துக்கு எழும்புகிற எல்லா எதிரான சூழ்நிலை கத்த நீங்கள் மாற்ற செபிக்கிறோம். அப்படியே தொடக்கம் முதல் முடிவு வரை தேவாவியம் தான் எங்களோடு இடைபடுவீராக. குறிப்பாய் நாளில் பாடப்போட பாடல்கள், ஜெபங்கள், துதிகள், ஆதைகள், வார்த்தைகள் ஒவ்வொரு அபிஷேகத்தில் நிரம்பும்படியாக செபிக்கிறோம். குறிப்பாய் இந்த வாழை பிள்ளைகள் நாளில் பாடும்போது இந்த பாடல் மூலம் தேவ அபிஷேகம் இங்கே காணப்பட கத்த கிருபை செய்தியாக செபிக்கிறோம். தொடர்ந்து பசுத்த ஆவியன் தமிழ் எங்களோடு இடைபடுவீராக. வார்த்தைகளோடு கத்தோடைய ஆவியன் பேசும்படியாக செபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் கடந்து வந்து எங்களை தொடும்படியாக ஆவி, ஆத்மா, சரீரத்தில் நல்ல விடுதலை, சுகம் உண்டாக செபிக்கிறோம். எங்கெல்லாம் இந்த வார்த்தைகள் அதே புறப்பட்டு போகிறதோ அங்கெல்லாம் கத்தோடைய வல்லமை புறப்பட செபிக்கிறோம். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமான சொன்ன பிறகு வார்த்தை புறப்பட்டு சென்று அங்கே எடுத்து சுகப்படுறது போல இதனாலே கேட்க போற ஒவ்வொரு வார்த்தையிலையும் தாவே அபிஷேக வல்லமை ஜீவன் புறப்படும்படியாக ஜெபிக்கிறோம். என்னால் மைதானத்தில் இந்த மகிமை இறங்கட்டும். வார்த்தை நிமித்த பசு தாவி இந்த பலத்த கிரைகளை நடப்பிக்க ஜெபிக்கிறோம். கத்த தம்பி வார்த்தை அனுப்பி குணமாக்குவார். அவர் அழிவுக்கு தப்பிப்பதில் வாசிக்கிறபடி வார்த்தையின் வல்லமை புறப்பட கத்த கிருபை செங்கு ஆங்காங்கே அன்பே சோற்றிலும் அப்படியே இருக்கிற கேட்டுக்கொண்டு வார்த்தை கேட்டு ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு குடும்பங்களிலே வார்த்தை புறப்பட செபிக்கிறோம். அநேக குடும்பங்களில் பெரிதான விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாக செபிக்கிறோம். ராஜா பசு தாமே இறங்கி பலத்த கிரிகள் நடைபெற செபிக்கிறோம். விரும்பல ஒரு நாள் இறங்குகிற தேவனால எல்லாமா சொல்லி பார்க்கிறோமே. இந்த நாளில் நாங்கள் இந்த ஜெபிக்கும் போது வார்த்தை அவங்க கடந்து செல்லும் போது இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு குடும்பங்களில் கத்தத்தான் விடுதலை தருபடியாக செபிக்கிறோம். தொடர்ந்து தேவாவி எங்களோடு இடைப்படுவீராக. தொடர்ந்து குரல் நடத்துகிற ஒவ்வொரு வாழை பிள்ளை கத்தர் ஆசுவீங்க. அதை கேட்ட ஆசுவாதங்களை அதை இம்மைக்கும் மறுமைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தருமையாக செபிக்கிறோம். இந்த கூட்டங்களுக்காக தலைமையில் தடுக்கிற போதற்காக சோத்திர நிர்வாகத்துக்காக சோத்திருக்கிறோம். அவை இதற்காக ஜெபித்திருக்கிற, இதற்காக உழைத்திருக்கிற, இதற்காக சோத்திர பிரயாசப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் அதை கேட்டு ஆசீர்வாதங்களை தருமையாக செபிக்கிறோம். எல்லா தலைக்கத்தை மாற்றுங்க, இயற்கை அனுகூலமாய் மாற்றம் செபிக்கிறோம். சித்தமான கத்தத்தாவே கொண்டு வருமையாக செபிக்கிறோம். அதே நாளை செய்தி கொடுக்கிற தாசரை மறுத்து பசு தாவே தம்மை இடைமுறையாக செபிக்கிறோம். மகிமையான வார்த்தைகள் வெளிப்பட்டு அங்கே அநேக சனங்கள் தாவே அவரே இன்னும் உண்மைக்கு நெருங்க கிட்டி நெருங்க கத்த கிருபை செய்யுங்க. இந்த பயணத்தோடு வருகிற ஒவ்வொருக்கும் சுகத்தின் பலத்தையும் ஆரோக்கியம் தருமையாக செபிக்கிறோம். அவரே ஆராதனைக்கு விரோதமாக எழும்புற எல்லா எதிரான சுகத்தை மாற்றுக. பசுத்த ஆவியன் தாமே நீர் தாமே நீ ஆளுகை செபிக்கிறோம். இந்த பிரசனத்துக்குள்ளாக பலத்த கரத்துக்குள்ளாக அவரே கூட்டங்களை உடைய கரத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவை நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உங்கள்
சபை பழைய திருச்சபைக்கு முன்பதாக ஆவிக்குரிய புத்தகங்கள், வேதாகமம், அநேக வியாக்கியான புத்தகங்கள்லாம் விநியோகத்துக்காக அங்கே தம்பு என்ற தேவதாசர் அந்த சேல்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். முடிந்த பிறகு புத்தகத்தை நீங்கள் வாங்கி வேதாகமத்தை வாங்கி பயன்பெறும்படியாக ஸ்டால் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். வாலண்டியர்ஸ் தயவு கூர்ந்து வருகிறவர்களை நீங்கள் அழைத்து கொண்டு வந்து அந்த இருக்கையிலே அமர வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். பாடல் புத்தகங்கள் உங்களுக்கு வாலண்டியர் வைத்திருக்கிற ஒரு பாடல் புத்தக விலை 10 ரூபாய். அதை நீங்கள் கொடுத்து பெற்று பயன்படுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நாம் எல்லாரும் இணைந்து இந்த நாளிலே 2ஆம் நாள் கூட்டத்தையும் சிறப்பாய் நடத்த போகிற கிபா சங்கத்தின் பொறுப்பாளர்கள் மற்றும் பாடல் குழுவின் இசைக்கு அவங்களுக்கு நம்ம விடுதலை பாடல் குழுவினர் சொல்லி நம்ம ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறார். வந்துட்டான்னு தெரியல. விடுதலையோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு விடுதலையின் பாடல் இசைக்குழுவினர்களுக்கு நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி நாம் வரவேற்கலாம். தொடர்ந்து கிபம் சங்கத்தின் தலைவர் அவர்கள் இந்த பாடல்களை பொருட்படுத்தி நடத்துவார்கள். கை தட்டுதால் தானா? நல்ல தட்டுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமைப்படுவதாக. கிறிஸ்தவ பக்தி முயற்சி சங்கம் நடத்தும் 22ஆம் ஆண்டு அற்புதம் சுகமளிக்கும் நற்செய்தி கூட்டத்தின் 2ஆம் நாள் கூட்டத்தை கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாய் கர்த்தர் தருவாராக. தொடர்ந்து சில பாடல்களை பாடல் குழுவினர் மூலமாக பாடுவோம். நீங்கள் பாட்டுத்தாள் வேண்டவர்கள் 10 ரூபாய் கொடுத்து வாங்கிக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். வாழை பிள்ளைகள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பாட்டு புத்தகத்தை வைத்திருக்கிறார்கள். 10 ரூபாய் கொடுத்து வாங்கிக் கொள்ளுங்கள். பாட்டு புத்தகத்தில் 7வது பாடல் பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்ற பாடலை குழுவினரோடு சேர்ந்து நாம் பாடுவோம்.
ஜெபிக்கலாம். கர்த்தர் தாம் இந்த நாளிலே பார்க்கும் பொழுது ஒரு 4-4:30 மணிக்கெல்லாம் நல்ல மழை, கூட்டம் நடத்துமோன்னு ஒரு ஒரு சோதனையான நேரம் மாதிரி இருந்தது. அந்த நாளிலே அந்த மாலையில் வாலிய பிள்ளைகள் அனைவரும் கரங்களை கோர்த்து அந்த மழையிலே நின்றபடியாக ஜெபித்தார்கள். அந்த மழை நிற்கிறவரும் ஜெபித்து கொண்டு இருந்தார்கள். அது மட்டுமல்ல, சகோதரிய ஐக்கியத்திலும் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். கர்த்தர் அந்த ஜெபத்தெல்லாம் கேட்டு அந்த மழையை அப்படியே கடந்து போக கர்த்தர் கிருபை செய்கிற கரங்களை தட்டிய கர்த்தர் தாமே இந்த கூட்டத்தை ஆசீர்வாதமாக அமைய முடியாது, எந்த விதமான தடைகளை இல்லாதபடிக்கும் வர விசுவாசிகள் சீக்கிரத்திலே அவர்களை கொண்டு வரும்படியாக வந்து ஜெபிப்போம். இந்த ஜெபத்தை சகோதரர் தேவசகாயம் அவர்கள் முன்பதாக ஜெபிப்பார். இந்த கூட்டத்திற்காக தொடர்ந்து கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கணும். சபை விசுவாசிகள் சீக்கிரத்திலே கடந்து வரணும். இதற்காக நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் இருக்குமானால் விண்ணப்ப படிவம் இருக்கிறது, அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு எழுதி அந்த பாக்ஸில் விண்ணப்பம் பாக்ஸ் இருக்குது, அதை போடும்படியாக கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறார்கள். ஜெப விண்ணப்பம் உங்களுக்கு இருக்குமானால் ஜெப விண்ணப்ப படிவம் இருக்கிறது, அதை வாங்கி பெற்றுக்கொண்டு அதை ஃபில்அப் பண்ணி அந்த பாக்ஸில் போடும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். யாவரும் தலையை தாழ்த்தி தேவ சமூகத்திலே, ஆண்டவரே, இந்த 2ஆம் நாள் கூட்டம் எனக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் சபைக்கும் சமுதாய மக்களுக்கும் கேட்கிற அனைவருக்கும் இது ஆசீர்வாதமும் எச்சரிப்பாகும். கர்த்தரை அன்பிற்குள்ள ஜனங்களாய் மாறும்படியாக யாவரும் கண்களை மூடி
தேவ சமூகத்திலே நாம் செவிப்போமா? ஹalleluya ஹalleluya. எல்லாரும் வாய்கள் விரிவா திறந்து, தேவனே நீர் கொடுத்த கிருபைக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த மகிழ்ச்சியான ஆண்டவரே இந்த மாலை வேளைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீங்க, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீங்க, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்க, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நாங்கள் நம்பியிருக்கோம், அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு. ஹalleluya. இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறோமாக எங்க சர்வ வல்லமையுள்ள நல்ல தகப்பனே, இந்த மகிழ்ச்சியான குளிர்ச்சியான வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அன்று முற்பிதாக்களாகிய ஆதாமோடும் ஏவாளோடும் உலாவி ஆண்டவரே நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் சொல்லி பேசினதே கர்த்தர் இந்த 2025ஆம் ஆண்டின் அற்புத சுகமளிக்கும் நட்சத்திர கூட்டத்தின் இந்த ஆண்டவரே 22ஆம் நாளின் வருஷத்தின் ஆண்டவரே இந்த 2ஆம் நாளுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும் போது ஆண்டவரே முறுமுறுக்கப்பட்ட நாட்களிலே தேவ மனுஷனாகிய மோசே உமது சமூகம் முன்பதாக வேண்டுதல் செய்யும் போது அவர்கள் கூட தேவைகளை சந்தித்தவர். இந்த நாட்டில் கூட எங்கள் மழைக்கு ஆண்டவரே வானிலை ஆராய்ச்சி சொல்லப்பட்டது ஐயா, தொடர்ந்து 5 நாட்களுக்கு இடியுடன் கூட மழை இருக்கும் என்று சொல்லி என் தேவன் உலகத்தின் அதிபதியாக நீரும் ஆண்டவரே வரப்போற மேசியாவாக நீரும் உலகத்தில் இருப்பவர்கள் காட்டில் உங்கள் இருப்ப பெரியவர் என்று சொன்னவர் நீரும், இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவர் நீர் கர்த்தாவே. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறபடியால் ஆண்டவரானே நாங்கள் கூப்பிட்டு நாங்கள் ஜெபித்த வேளையிலே தேவன் எங்களுக்கு அற்புதம் செய்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மையாகவே கடந்த நாட்களிலே ஆண்டவரே 12 மணி அளவிலே பெய்த அதே மழை இனி வர நாட்களில் கூட அப்படியே ஆகட்டும் கர்த்தாவே. உண்மையாகவே இந்த கூட்டத்தின் மூலமாய் மழை மற்றவர்களுக்கு ஆண்டவரே இடையூறலா இல்லாதபடி ஆண்டவரே கர்த்தர் தாமே அந்த பிள்ளைகளாக எங்களுக்கு அது அனுகூலமாக இருக்கப்பட வேண்டுமா செபிக்கிறேன். தொடர்ந்து இந்த கூட்டத்தின் மூலமாய் எங்கள் பகுதியார் மக்களை தகப்பனே சமூகத்தில் ஒப்படுத்த ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா எத்தனையோ நாட்களில் விதைக்கப்பட்ட விதை உடைய வசனம் கர்த்தாவே எப்படியாவது இந்த நாட்களில் கூட நல்ல நேரத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல அது கர்த்தாவே 60 100 இயேசுவின் நாமத்துக்கு ஆலயத்துக்கு தேவனாகிய இயேசு கிறிஸ்து ஓடி வரும்படி தேவன் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உண்மையாகவே பொல்லாத நாட்களிலே நாங்கள் வசித்து ஜீவனம் செய்து கொண்டிருக்கிறோம். எந்த பக்கத்தில் திரும்பினாலும் கர்த்தாவே பஞ்சங்கள், எந்த பக்கம் திரும்பினாலும் கர்த்தாவே போர் செய்கிற பேர் ஆயுதங்கள் கர்த்தாவே. தகப்பனே நாட்டுக்கு நாடும் மக்களுக்கு ஜனங்களுக்கு ஜனங்களும் அனைவரே மனிதருக்கு மனிதம் விரோதங்களை பகைக்கு உண்டு பண்ணுகிற இந்த உலகத்திலே இயேசு வரப்போகிற நற்செய்தி எங்கள் பகுதியார் மக்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே நீர் அறிவித்து கர்த்தாவே ஜனங்களை ரட்சிப்புகள் நடத்த வழி நடத்தப்பட வேண்டும் செபிக்கிறோம். உண்மையாகவே ஏதோ வருஷம் தோறும் நடக்கிறது கூட்டம் அல்ல, இந்த வருஷத்திலாவது ஆண்டவரே கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் கண்டுபிடி சித்தம் கொண்டு கர்த்தாவே இந்த கூட்டத்தின் ஒவ்வொரு ஒழுங்கலையும் ஏற்படுத்தி அதை இதற்குரியதான எல்லா பலன்களையும் கட்டளிட்டு இருக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம். இந்த 2ஆம் நாள் கூட்டம் எங்களுக்கும் அந்த பகுதியார் மக்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்படி தேவன் கிருபை செய்வீராக. வசனத்தை விதைக்கும் போது ஆகவே நல்லெண்ணத்தை விதைக்கப்பட்ட எங்கள் பிள்ளைகள், எங்கள் சமுதாய மக்கள், எங்கள் பகுதியார் மக்கள் கர்த்தாவே அறிந்து கொள்ளும்படி உணர்ந்து கொள்ளும்படி ஆண்டவரே அதை ஏற்று இயேசுவே உண்மையான தெய்வம் என்று கண்டு கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக. கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து வந்து சுவிசேஷத்தை பகிர்ந்து கொடுக்கிற அருமையான தாசருக்காய் சோத்திரம். அங்கு என்ன விதமான காரியங்கள் நடைபெறுகிறது, அரசியல் தரவில் எந்த நோக்கத்தை
மக்கள் அங்கு செல்கிறார்கள் என்று சொல்லி எல்லாவற்றையும் அறிந்து இன்றைக்கு ஊழியத்தில் பகுதியை வெற்றி சிறக்க பண்ணி எங்கள் பகுதியிலே இந்த 2ஆம் நாள் கூட்டத்தை வழிநடத்தி வந்த கிருபைக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புறப்படுகிற வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஒழுங்கு கிருமமாய் தேவன் நாம் மகிமைக்கென்று எச்சரிப்பான வார்த்தைகள், அது ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளை காணப்படும்படி தேவன் கிருபை செய்வீராக. தொடர்ந்து நடத்தும் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அப்படியா நம் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்யப்பட கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு பாடலை பாடுவோம். பாட்டு புத்தகத்தில் 9வது பாடல், என் வாழ்விலே நீ பாராட்டின என்ற பாடலை அனைவரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம்.
கேட்போம். சங்கீதம் 128 பிள்ளைகள் வாசிப்பார்கள். அதன் பிறகு ஓய்வு நாள் பள்ளி பிள்ளைகள் ஒரு பாடலை, விசேஷ பாடலை ஒரு பாடுவார்கள். ஆயத்தமாகும்படி கேட்டுக்கொள்கிறேன். செய்திக்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதத்தின் ஒரு பகுதி சங்கீதம் 128 1 முதல் 6 வரை. சங்கீதம் 128 1 முதல் 6 வரை. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். The scripture is taken from the Holy Bible, book of Psalms, chapter 128, verses 1 to 6. Psalms 128, verses 1 to 6. Blessed is everyone that fear the Lord, that doeth in his ways. உன் கைகளில் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். For thou shalt eat the labor of thine hands, happy shalt thou be, and it shall be well with thee. உன் மனைவி உன் வீட்டோரங்களின் கனி தரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளைப் போல் இருப்பார். Thy wife shall be a fruitful vine by the sides of thine house, thy children like olive plants round about thy table. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்படுவான். Behold, that shall the man be blessed that fear the Lord. கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசிர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். The Lord shall bless thee out of Zion, and thou shalt see the good of Jerusalem all the day of thy life. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாக்கும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமென். Hey, thou shalt see the children, and peace upon Israel. This is the word of God. Thanks be to the Lord. Amen. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் கடலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் கடலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார், என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவியே, அசைவாடும் மணலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் மணலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. நலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி எங்கும் பயம் எனக்கில்லையே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. நலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி எங்கும் பயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார், கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால்
நல்லவரே ஓ நம் கர்த்தர் நல்லவரே நம் கர்த்தர் நல்லவரே ஓ நம் கர்த்தர் நல்லவரே நம் கர்த்தர் நல்லவரே ஓ நம் கர்த்தர் நல்லவரே தலை நிமிரச் செய்தார் என்னை உயர்த்தி விட்டார் இனி நான் கலங்குவதில்லையே நலனடைய செய்தார் என்னை மகிழச் செய்தார் இனி என்றும் பயம் எனக்கில்லையே சிலுவையில் எந்த சிறுமையை செய்திட்டார் ராஜனே வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே சிலுவையில் எந்த சிறுமையை செய்திட்டார் ராஜனே வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே கைகளில் பாய்ந்த ஆணியார் என் கரம் பிடித்தாரே ரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்க செய்தாரே கைகளில் பாய்ந்த ஆணியார் என் கரம் பிடித்தாரே ரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்க செய்தாரே நம் கர்த்தர் நல்லவரே ஓ நம் கர்த்தர் நல்லவரே நம் கர்த்தர் நல்லவரே ஓ நம் கர்த்தர் நல்லவரே நம் கர்த்தர் நல்லவரே ஓ நம் கர்த்தர் நல்லவரே உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் அரண்மனையில் மாற்றுவார். வெட்கத்தை அவர் மாற்றி அவரை நம்பினவர்களை விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எதிரிகள் முன் உங்களை உயர்த்த உங்கள் தலையை நிமிரச் செய்வார். உத்தமம் அவர் வார்த்தைகள், சத்தியம் அவர் செய்கைகள். இந்த கரங்களை உற்சாகமே கைத்தட்டி விசுவாசத்தோடு பாடுவோம். கூரைநடுவில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். கூகை நடுவில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். எதிரிகள் முன்னுயர்த்தினார், என் தலையை நிமிரச் செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். எதிரிகள் முன்னுயர்த்தினார், என் தலையை நிமிரச் செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். நம் கர்த்தர் நல்லவரே ஓ நம் கர்த்தர் நல்லவரே நம் கர்த்தர் நல்லவரே ஓ நம் கர்த்தர் நல்லவரே நம் கர்த்தர் நல்லவரே ஓ நம் கர்த்தர் நல்லவரே தலை நிமிரச் செய்தார் என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே நலனடைய செய்தார் என்னை மகிழச் செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லையே தலை நிமிரச் செய்தார் என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே
நல்லவரே ஓ நம் கர்த்தர் நல்லவரே நம் கர்த்தர் நல்லவரே ஓ நம் கர்த்தர் நல்லவரே நம் கர்த்தர் நல்லவரே ஓ நம் கர்த்தர் நல்லவரே நம் கர்த்தர் நல்லவரே ஓ நம் கர்த்தர் நல்லவரே. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு குளிர்ச்சியான நமக்கு நேரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே நமக்காக முன்பதாகவே கர்த்தர் ஒரு நல்ல மழையை கொடுத்து இந்த நாளிலே குளிர்ச்சியாய் அமரும்படியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த வேளையில் நாம் ஜெபிப்போம். காணிக்கை நேரம். காணிக்கைக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். போலச்சேரி பிரேக்கா சர்ச்சி சேர்ந்த பாஸ்டர் ரெவரண்ட் லாரன்ஸ் ஐயா அவர்கள் முன்பதாக வந்து ஜெபிப்பார்கள். இந்த காணிக்கைகளுக்காக கர்த்தர் இந்த கூட்டத்திற்கு காணிக்கை கர்த்தர் தாமை ஸ்தோத்திரம் தரும்படியாக ஜெபிக்கலாம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களையும் படைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மனமகிழ்ச்சியான நாளில் திருச்சபை வாலிப பிள்ளைகளாய் இணைந்து ஒருமனப்பட்டு இந்த 3 நாள் கூட்டங்களை ஒழுங்கு செய்திருப்பதை என் தேவன் அறிந்து, இந்த 3 நாள் கூட்டங்களையும் தேவன் ஆயத்தப்படுத்தி இதற்கான எல்லா தேவைகளையும் நீர் சந்தித்து உதவி செய்கிறவர்களை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த 2ஆம் நாள் கூட்டத்தில் உடைய பிள்ளைகள் கொடுக்கிற இந்த காணிக்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். இந்த கூட்டத்திற்காக மனமு வந்து உற்சாகமாய் கொடுக்கிற இந்த காணிக்கையை தேவனாகிய கர்த்தர் அங்கீகரித்து இந்த கூட்டங்களில் ஒன்றும் குறைவு இல்லாதபடி நிறைவாய் தேவன் ஆசீர்வதித்து உம்முடைய ஜனங்களை நிறைவாய் நீர் நடத்துவீராக. பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அனைவரும் எழுந்து நின்று காணிக்கை பாடல் பாடுவோம். பாடற் குழுவினர்கள் எழுந்து அவர்களோடு பாடுவோம். பாட்டு புத்தகத்தில் 11வது பாடல், எழுப்புதலே எங்கள் வாஞ்சை என்ற பாடலை அனைவரும் எழுந்து பாடுவோம். அப்பொழுது இந்த கூட்டத்திற்கென்று காணிக்கை எடுக்கப்படும். காணிக்கை எடுக்கப்படும் முன்பதாக வரும்படியாக அழைக்கின்றோம்.
ஏற்கனவே ஹல்லேலூயா. இப்போது முக்கியமான நேரத்துக்காக வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம கேட்க இருக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய தாசர் மூலமாய் கர்த்தர் அவர் மறைத்து வெளிப்படும்படியாய் அந்த கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த நாள் காணிக்க கொடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். இந்த நாளிலே அழைப்பேற்று வந்திருக்கின்ற அண்டை மாநில ஊழியத்தின் இயக்குனரும் லட்சுமிபுரத்தின் வட்டார போதகரும் அருண் பிரான்சிஸ் அவர்கள் முன்பதாக வந்து செய்தியாளர் கர்த்தர் பயன்படுத்தும்படியாகவும் காணிக்க கொடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கலாம். ஜெபிப்போம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மரண வாசலிலிருந்து எங்களை தூக்கி விடுகிற எங்கள் கர்த்தாவே, உம்முடைய கரம் எங்களை நடத்தின எல்லா தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த 3 நாட்களிலும் தேவனாய் கர்த்தர் ஏற்படுத்தி இதற்கான காரியங்களை யோசித்து நிதானித்து எங்கள் வட்டாராயிரம் மூலமாய், நிர்வாக்குழு மூலமாய், கீப்பாமு சங்கம் மூலமாய், விசுவாசிகள் மூலமாய் நீர் கொடுத்த எல்லா தரிசனத்துக்காக, திட்டத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வானம் திறந்து பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாய் இறங்குவீராக. ஆவியானவர் அளவில்லாதபடி பொழிந்தருள்வீராக. ஆண்டவரே, உம்முடைய தாசரை மறைத்து நீ சொல்ல வேண்டிய வார்த்தைகளை ஆண்டவரே ஒவ்வொரு இருதயத்திலும் கர்த்தர் ஆண்டவரே நீர் இடைப்படப்புற கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் நாங்கள் விட்டு விடாதபடி நாங்கள் அவை அபியாசப்படுத்தி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. முன்னிலை வகிக்கிற, தலைமை தாங்குகிற ஆயர் பெருமக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். வாலிப பிள்ளைகள் எழும்பி நடத்துகிறதான இந்த 22 ஆண்டு விழாவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வருடமும் கர்த்தாவே பலிகளாய் ஸ்தோத்திரங்களை செலுத்தி நாமத்தை உயர்த்தும்படியாய் நீர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் தானே தேவனுடைய கிருபை, தயவு, இரக்கம் எங்கள் மத்தியில் கடந்த தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் கொடுத்த காணிக்கைகளை 1000 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவதாசருக்காய் விசேஷமாய் செபிக்கிறோம். உலகெங்கிலும் கர்த்தாவே ஸ்தோத்திரம், அக்கினியாய் வல்லமையாய் நம்முடைய தாசர்களை எக்கெடுத்து பயன்படுத்துகிறேன். அதே போல் இந்த நாட்களிலும் எங்கள் பகுதிக்கு, எங்கள் சபைக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாய் இந்த வார்த்தைகள் எங்கெல்லாம் துணிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஆண்டவரே கட்டுகள் உடையும்படியாய், பலவீனங்கள் மாறும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் தொடக்கம் முதல் முடிவு வரைந்த ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. முன்பதாக சேர் காலியாக இருக்குது. பின்பதாக இருக்கிறவர்கள் நீங்கள் முன்பதாக வந்து உட்கார்ந்தீங்கன்னா சீக்கிரம் வரவங்களுக்கு பின்னாடி இடம் கொடுக்கலாம். முன்னாடி நிறைய சேர் இருக்குது. நீங்கள் வரும்போதே பின்னாடி உட்கார்ந்த விட முன்பதாக வந்து அமருபடி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா தேவதாசர் அவர் அருகில் இருக்கிறவனமாக வசதியாக இருக்கும். சொன்ன உடனே கீழ்ப்படுகிற இந்த பகுதியில் இருக்கிற மக்களை விட அதை எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது. ரொம்ப நன்றி. கீழ்ப்படிஞ்சவங்களுக்கு அதிகமாக நன்றி தெரிவித்து வருகிற மக்களை வாலண்டியர்ஸ் அழைத்து கொண்டு வந்து சேரில் அமரும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். இந்த நாளிலும் கூட அற்புத சுகமளிக்கும் நற்செய்தி கூட்டத்தின் 2ஆம் நாள் கூட்டத்திலும் கூட நம் மத்தியிலே நேற்று தினத்திலே சுவிசேஷத்தை மிகவும் தீர்க்க தரிசனமாய் தெளிவாக அநேகர் சுவிசேஷத்தை கிறிஸ்துதான் தெய்வம் என்பதை அறிந்து கொள்வதற்கு நல்ல செய்தி நாம் கேட்டோம். 2ஆம் நாள் கூட்டத்திலும் கூட கோயம்புத்தூர் பகுதியிலிருந்து அருமையான சுவிசேஷகர் வெஸ்லி மேக்ஸ் தேவதாசர், ஹோலி ஸ்பிரிட் ரிவைவல் மினிஸ்ட்ரி கர்த்தருடைய ஊழியங்களை பரிசுத்த ஆவியானுடைய
அசைவாடுதலோடு கூட உடைய ஊழியங்களை பல பகுதியில் தேசமெங்கு வல்லமை அடுத்து பயன்படுத்துகிற தாசர் இந்த 2ஆம் நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கிற தேவதாசரை எல்லாரும் கரங்களை தட்டி தேவனா மகிமைக்காக தாசர்களை நாம் வரவேற்கலாம். தொடர்ந்து ஐயா அவர்கள் பொறுப்பு நடத்துவார்கள். இந்த 2ஆம் நாள் கூட்டத்திலேயும் தேவனாம் மகிமைப்பட்டபடினாலே நேர்த்தியாய் நடத்தி கொடுத்து ஆவியானவர் முன்வைத்து தாசரை தேவன் பயன்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு நம்மளோடு பேசி இருக்கிறார், நம்மளை உணர்த்தி இருக்கிறார். இன்னும் தேவனோடு கூட நெருங்கும்படியாக, பிசாசை ஜெயிக்கும்படியாக, நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரோடு கூட வாழும்படியாக தேவன் கிருபை செய்கிறபடினாலே இந்த கூட்ட நேர்த்தியை நடத்தி கொடுத்த ஆவியானவருக்கு நாம் கரங்களை தட்டி நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவோ அணுகாது, எந்த தீங்கோ தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவோ அணுகாது, எந்த தீங்கோ தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சத்தம். எல்லாம் சொல்லுங்க, நேசரி ரத்தம் என் மேலே நெருங்காது சத்தம். பாசமா செல்லுவாய் அழியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமா சிலுவையில் பலியானா எனக்காக பாவத்தை வென்று விட்டவர். ஓ இரத்த கோட்டை கொள்ள நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவோ அணுகாது, அங்கே எந்த தீங்கு தீண்டாது. இரத்த கோட்டை கொள்ள நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவோ அணுகாது, எந்த தீங்கு தீண்டாது. நாம் செபிக்கலாம். இந்த கடைசியான செபத்தை நம்முடைய அனைத்து மகாசபடி சமைக்கல்வித்துறையுடைய இயக்குனரும் பெருங்குடி வட்டாரத்தின் ஆயிரமாயிருக்கிற ரெவரன் சாம்சன் ஐயா அவர்கள் செபிக்க ஆசீர்வாதத்தோடு கூட கூட்டத்தை நாம் நிறைவு செய்யலாம். ஸ்தோத்திரம். நம்மெல்லாம் கண்களை மூடி கத்தை நோக்கி நாம் செபிப்போம். கத்தாவே, இந்த நாளிலே உம்முடைய வசனத்தை அனுப்பி எங்களை குணமாக்கின உம்முடைய கிருபைகளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு பூமியிலே தீய சக்திகள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதை ஆண்டவரே நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவரே தேவன் தாமே நாளைகளோடு கூட பேசின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கத்தாவே, எங்களை நாங்களே நிதானித்து கத்தாவே நாங்கள் இன்னும் ஆண்டவரே கர்த்தருக்கு மகிமையாய் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை நாங்கள் கட்டுவதற்கு எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே நலமானதை நாங்கள் ஆண்டவரே செய்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே கர்த்தாவே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் எங்களை நிதானித்து உம்முடைய சத்திய ஆவிக்குள்ளே எங்களை நடத்தி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட தேவதாசரை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னும் ஆண்டவரே அநேக ஜனங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிற ஆண்டவரே சுவிசேஷத்தை ஆண்டவரே அறிவிக்க கர்த்தர் உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே திருச்செமந்திய கீப்பாம சங்க ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே உறுப்பினர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாள் கூடுகை கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே ஜெயமாய் மாற்றி கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடைபெறுகிற நாளை தினத்து கூட்டைக்கு கூட கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. முற்றிலுமாய் ஜெயம் கொள்ளுகிற
இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தெய்வத்தின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் 2 நாள் கூட்டத்தை கர்த்தருடைய வார்த்தை தாசரோடும் பங்கு பெற்ற எங்கள் அனைவரோடும் நாளைக்கு நடக்க போகிற பரிசுத்த ஆராதனையோடும் மாலைவேளை கூட்டங்களோடும் நம்முடைய வருகை வரையில் வழி நடத்தி காப்பீராக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாளைக்கு ஆராதனை பங்கு பெற்றுக் கொள்ளுங்கள். ஜப விண்ணப்பங்கள் இருக்கும் சொன்னால் பாக்ஸ் இருக்கிறது. நீங்கள் விண்ணப்பங்களை பதிவு பூர்த்தி செய்து அல்ல நீங்கள் விண்ணப்பங்களை தெரிவிக்க விடுக்கட்டும்.